எங்கள் பள்ளிக்கூடத்துடைய அந்த தேசிய உயர்நிலை பள்ளியோட இதுவே என்னடா ஒழுக்கமே உயிர். அந்த ஒழுக்கத்தை எங்கேயுமே விடாம இது பண்ணியிருக்கேன். பெண்களை மதிக்கணும், பெண்கள் வந்து சிஸ்டர்ஸை தான் ட்ரீட் பண்ணணும். இன்றைக்கி வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்குல்ல. நீங்கள் உங்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட கதாநாயகிகளை துணை இன்றைக்கி வரைக்கும் 40 வருஷத்துக்கு பிறகு நளினி வந்து அவ்வளவு தகப்பன் சாமின்னு சொல்லி ஒருத்தரை சொல்கிறாங்கன்னா அது அவ்வளோ எளிதாக ஒரு வார்த்தை வராதுல்ல. அந்த மாதிரி ஒருத்தர் நடந்திருக்கிறாரு, இத்தனை வருஷமாக இருந்திருக்கிறாருங்கிறது தான். இல்லை, என்ன என்னோட படத்தில் உயிர் உழைச்சல் இப்போ சரி, நளினி வந்து அந்த படத்துக்கு உயிர் கொடுத்து அந்த பொண்ணு. நான் என்னென்ன எப்படி நடிக்கணும்னு சொல்கிறேனோ அதை வந்து சலிச்சிக்காம அதை ஒரு 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 குருநாதர் சொல்கிறாருங்கிற அன்னைக்கு வந்து ஒரு குருநாதரை ஏற்றுக்கக்கூடிய பக்கம் இருந்ததோ இல்லையோ தெரியல. என்ன ஏன் இவ்வளோ எடுக்கிறாரு, இவ்வளோ ஷார்ட்டு, ஒரு சலிப்பு வரும். அதை மீறி அந்த சலிப்பெல்லாம் மீறி படத்தில் ஃப்ரேமில் பார்த்தோன்னா தான் அந்த பொண்ணு பர்ஃபெக்ஷனுக்கு மெனக்கிட்டே இருப்பீங்க, விடவே மாட்டேன். அது பெஸ்ட்டுக்கு கம்மியாக இருக்கக்கூடாது. நான் நினச்சது வந்து அப்படியே வரணும். உதாரணத்துக்கு அந்த ஏலேலம்பர ஏலேலம்பர ஓய் ஏலேலம்பர ஏலேலம்பர ஓய், அதோடு இந்திரலோகத்து சுந்தரி ராத்திரி நவீனில் வந்தாலோ மோகினி போல் வந்து காளையன் இரினை பருகியும் சென்றாலோ. அதுக்கு வந்து நதி என்பேன் ரதி என்பேன் மதி என்பேன் நீ வா வலியன், அப்படியே அந்த பசங்கள்லாம் தெருவில் பாடுவான், மேடவான். அதுக்கு அந்த அந்த ரதி மாதிரி, அந்த மதி மாதிரி, அந்த கிளி மாதிரி அப்படின்னா அதை கொண்டது எப்படி வரும்? நான் எடுத்துக்கிட்ட அந்த வலி, அதனால தான் அந்த பொண்ணு ஜொலித்த கிளி.